சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி சுசியம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். சுசியம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்புக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம மற்ற அளவுகளும் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா நம்ம வேக வைக்கிறதுக்கு விசில் நீங்கள் கம்மியாக ஆக்கிக்கலாம். வெறும் 20 நிமிஷம் மட்டும்தான் நான் அதை ஊற வைக்கிறதுனால வேக வைக்கும் போது எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 விசிலுக்கு வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பருப்பு நல்லா குலைவாக நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பருப்பை ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டு பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு எடுத்துருந்தேன் இல்லையா, அந்த கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கான வெயிட்டும் போட்டு அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 7-8 விசில் வரைக்கும் நல்லா வேகட்டும். ஸ்டீம்லாம் போனதுக்கு அப்புறமா நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமும் தண்ணி அதிகமாக இருந்துச்சு, பருப்பு வெந்துருச்சு அப்படின்னா தண்ணியை மட்டும் வடிச்சிருங்க. இல்லை அப்படின்னா கூட 2 விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. ஒரு பருப்பு மட்டும் எடுத்து கையில் அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா மசிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ ஒரு கரண்டியோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மத்து இருக்கும் இல்லையா, இதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஃபுல்லாகவும் மசிக்கணுங்கிறது கிடையாது. ஒரு சில பருப்பு அப்படியே இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அப்புறம் பருப்பை அப்படியே தண்ணியோடு சேர்த்து நம்ம மசிச்சிட்டோம் அப்படின்னா உருண்டை பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திரும்பியும் சூடு பண்ணி பருப்பு கட்டியானதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். ஸோ கூடுமான வரை தண்ணியை வடிச்சிட்டு மசிச்சுக்கோங்க. அப்புறம் இது கூட கொஞ்சம் தேங்காவையும் நம்ம வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம கடலைப்பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 3/4 கப்புக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சுன்னா அதோட வாசனையும் நம்மளுக்கு நல்லா தெரியும். அதே சமயம் அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி செவந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது சுசியம் செய்கிறதுக்கு இனிப்புக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் வெல்லமில் தூசி மண் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குதுங்க. அதனால் கண்டிப்பாக கரைச்சி வடிகட்டிட்டு தான் நம்ம பருப்பில் சேர்க்கணும். நீங்கள் எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு 1/2 கப்பு வெல்லம் எடுத்து 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு திக்னஸாக கிடைக்காது. அதனால் கம்மியாக ஊற்றி கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மொத்தமாக உருண்டை பிடிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே மசிச்சு ரெடியாக வச்சுருந்த கடலைப்பருப்போட வறுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 பிஞ்ச் அளவு உப்பு, அப்புறம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த வெல்லம் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெல்லம் சேர்த்த உடனே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை கொஞ்சம் சூடு பண்ணிடலாம். முதல்ல நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நேரம் ஆக ஆக நம்ம நல்லா சூடு பண்ண நல்லா கெட்டியாயிரும். அந்த பதம் தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஒன்று போல் திரண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கெட்டியானால் போதும். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இதை இப்போ இப்படியே வச்சுட்டு அடுத்தது இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு மாவையும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 கப் மைதா மாவு சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு ரொம்பையும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் திக்காக இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப தண்ணியாகிட்டுனாலும் நம்மளுக்கு அந்த மாவோட சேர்ந்து ஒட்டாது. அதே மாதிரி ரொம்ப திக்காயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப வலுவாக இருக்கும். அதனால தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ பருப்பும் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. இதை ஒருக்க நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுசியம் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிடுங்க. மீடியம் சைஸில் தான் நான் இன்றைக்கி சுசியம் செய்ய போகிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பருப்புலையும் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இவ்வளோதாங்க. இப்போ உருண்டைகள் எல்லாமே நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ளேமையும் கூட்டவோ குறைக்கவோ வேண்டாங்க. மீடியம் டு ஹையில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சுசியம் ரெடி ஆயிரும். அதே மாதிரி ஒன்றுக்கு அடுத்து ஒன்று போடும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்து போடுங்க. இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்க சான்சஸ் இருக்குது.
இது ரொம்ப நேரம் வேகணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. மேலே இருக்கிற மாவு மட்டும் வெந்தால் போதும். அது நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயை மட்டும் வடிகட்டிட்டு சுசியத்தை எடுத்துருங்க. இவ்வளோதாங்க. இந்த தீபாவளிக்கு நீங்களும் வீட்டில் இந்த சுசியத்தை செஞ்சு பாருங்கள். அப்புறம் இது ரொம்ப நாளாக வச்சு சாப்பிடக்கூடிய பலகாரம் கிடையாதுங்க. நம்ம முந்திரி கொத்தெல்லாம் ரொம்ப நாளாக வச்சு சாப்பிட்லான்னு சொன்னோம் இல்லையா? ஆனால் சுசியம் வந்து அப்படி சாப்பிட முடியாது. ஸோ சுட சுட செஞ்சு அப்படியே சூடாகவே சாப்பிட்ருங்க. உங்களுக்கு இந்த சுசியம் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமையல் திருவிழா சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.